வணக்கம் தமிழகம். காது மூக்கு தொண்டையில் உண்டாகக்கூடிய உபாதைகளை குறித்த எனது தொடர் நிகழ்ச்சியில் இன்று ஸ்லீப் ஹைஜீன் இன் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுக்கான தூக்க சுகாதாரம் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் பச்சிளங்குழந்தை பருவம், அதாவது நியூபார்ன் பேபிஸ். பிறந்ததிலிருந்து சுமார் 4 மாதம் வரை உள்ள பருவம். பொதுவாக குழந்தை நன்றாக உறங்க வேண்டும். கூடவே நாமும் நன்றாக உறங்கி உடல்நலத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அதில் ஒன்றும் தவறு இல்லை. எனவே ஒத்தாசைக்கு பாட்டி தாத்தாவையோ அல்லது வேறு உறவினர்களையோ அழைத்து கொள்ளலாம், அல்லது அரசு அளிக்கும் விடுமுறையை அப்படியே முழுவதுமாய் எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைக்கு பாலூட்டிவிட்டு பாலகனை தோள் மேல் போட்டு முதுகை தட்டி கொடுத்து ஏப்பம் விட்ட பிறகு குழந்தைக்கு உண்டான துயிர் பை ஸ்லீப்பிங் பேக்கில் மல்லாக்க படுக்க வைக்க வேண்டும். அப்போது தலையணை, சிறு பொம்மைகள் இவைகள் கூடாது. தொட்டிலை தாயாரின் படுக்கைக்கு அருகில் இருக்கும்படி வைத்து கொள்ள வேண்டும். படுத்துக்கொண்டே பால் கொடுக்க கூடாது. குழந்தைகள் இக்காலகட்டத்தில் சுமார் 18 மணி நேரம் உறங்கும். 3-4 மணிக்கு ஒரு முறை விழிப்பு ஏற்பட்டு பாலுண்டு பின் உறங்கும். முதலில் ஓரிரு வாரங்களில் பகலில் தூங்கி இரவில் விழிக்கும் பழக்கமும் சில சமயம் இயல்பானதுதான். எனவே குழந்தை உறங்கும்போது உறங்கி, விழிக்கும்போது விழித்து பாலூட்டி பின் மீண்டும் படுக்க வைக்கும் பழக்கத்தை தாய்மார்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்து இன்ஃபன்ட் ஸ்டேஜ், கைக்குழந்தை பருவம், அதாவது சுமார் 4 மாதத்திலிருந்து 1 வயது வரை உள்ள பருவம். இச்சமயத்தில் கூட குழந்தைகள் 12 மணியிலிருந்து 16 மணி வரை உறங்குவது இயல்பானதுதான். இரவில் பால் குடிக்க ஓரிரு முறை கண் விழிப்பதும் உண்டு. அப்படியானால் பாலூட்டிவிட்டு படுக்க வைக்க வேண்டும். ஆனால் குழந்தை உறங்கிய பிறகு பாலூட்டுவதற்காக உறக்கத்திலிருந்து எழுப்பக்கூடாது. மற்றும் அரையாடை டயப்பர் மாற்றுவதற்கோ வெளிச்சம் போட்டு தூங்கிவிட்டானா என்று பார்ப்பதும் கூடாது. சில சமயம் குழந்தைகள் தானாகவே உறங்க முயற்சிக்கும் வகையில் சிறு சலசலப்பு, உளறல், பரபரப்பு, பேப்ளிங் ஆகியவை செய்வதுண்டு. பாலுக்குத்தான் என்று பதற வேண்டியதில்லை. மேலும் தாய்ப்பால் கொடுக்கும் வரை குழந்தை அழாமல் சமாதானப்படுத்தும் செயற்கை பாற்காம்பு பேசிஃபையர் தேவையில்லை. அறையின் குளிர் அதிகமாகவும் இருக்கலாம், அதனாலும் அழுவது உண்டு. எனவே ஸ்லீப்பிங் பேக் போதும். அடுத்து அள்ளி எடுத்து மார்பில் வைத்துக்கொண்டே மெத்தை இருக்கையில், அதாவது சோஃபாவில் உறங்கக்கூடாது. அடுத்து ஆசையோடு பலகாரம் செய்து கொண்டு சில காலம் தங்கியிருக்கலாம் என்று
பேரனை பார்க்க வந்த பாட்டிக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொட்டிலை ஆட்டச் சொல்லக்கூடாது. பாவம் பாட்டி. பாட்டி குழந்தை உறங்கும் முன்பே தொட்டியில் இட்டு ஆட்டக்கூடாது. உறங்கும் வரை தோளிலும் மார்பிலும் போட்டு நன்றாக உறங்கிய பின்னும் தொட்டிலில் போடக்கூடாது. அப்படி போட்டால் திடீரென்று விழிக்கும் போது அம்மாவின் கதகதப்பு எங்கே, பாட்டியின் கதப்புதான் எங்கே, இப்போது படுக்கை சொரசொரப்பாக இருக்கிறதே என்று இடம் கண்டு கொண்டு அழும். எனவே குழந்தை தூக்க கலக்கத்தில் இருக்கும்போதே தொட்டிலில் இட்டு விட வேண்டும் என்று மற்றும் தொட்டிலையும் ஆட்டுவதையும் நிறுத்திவிட வேண்டும் என்று பாட்டிக்கு நாம் தான் சொல்ல வேண்டும் அல்லது நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு பாட்டியும் நீங்களும் போய் படுத்து தூங்கிக் கொள்ளலாம் என்பது உண்மை. அடுத்த பருவம் டாட்லர்ஸ், தளிர் நடை பருவம். அதாவது 1 to 2 வயது வரை உள்ள பருவம். இச்சமயத்தில் குழந்தைகள் 11 மணி முதல் 14 மணி வரை உறங்கும். இச்சமயத்தில் தொட்டிலில் இருந்து சிறு படுக்கைக்கு, அவர்களுக்கென்று உரிய குழந்தை கட்டிலுக்கு அல்லது பக்கத்து அறைக்கு கூட மாற்றிவிடலாம். பகலிலேயே பாலும் பழமும் பாசத்துடன் குழைத்து ஊட்டிவிட்டால் பக்கத்தில் அறையில் பையன் படுக்க மாட்டேன் என்று ஏன் சொல்லுவான்? பஞ்சனையும் போலார் கரடியும் போதும். உறங்குவதற்கு முன் திருக்குறள் நீதி கதைகளை நீட்டி ஆரவாரத்துடன் அபிநயத்துடன் உறக்கச் சொல்ல வேண்டும். படம் போட்ட புத்தகங்களை பார்க்கச் சொல்லலாம். அம்மாவின் கதகதப்பும் அருமையான புத்தகங்களின் அரவணைப்பும் ஒன்றுதான் என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன இப்போதே குழந்தைகளுக்கு படிக்கச் சொல்கிறான் என்று தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. இட் இஸ் நெவர் டூ early டு இன்ட்ரடியூஸ் எ புக் டு எ சைல்ட் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன், மழலையர் பருவம். சுமார் 3 வயதிலிருந்து 5 வரை உள்ள பருவம். இந்த வயதிலும் குழந்தைகளுக்கு 11 மணி முதல் 12 மணி வரை உறக்கம் தேவை என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் இந்த வயதில்தான் நாம் மழலையர் பள்ளிக்கு, பெரிய ஸ்கூல் அனுப்புகிறோம். சில பள்ளிகளில் அங்கேயே சிற்றுண்டி கொடுத்து சிறு துயில் கொள்ளவும் செய்வார்கள். ஆனால் எனக்கு அதற்காக அதிக தூரமுள்ள பள்ளிகளில் இந்த வயதில் கொண்டு போய் சேர்ப்பது அவ்வளவு நல்லதல்ல, அதுவும் தேவையில்லை என்று நான் சொல்லுவேன். அந்த பாபா பிளாக் ஷீப் எத்தனை முறை கேட்டாலும் 3 bags full என்று தான் சொல்லும். அது எப்போது 4 bags ஆவது? அப்படியே ஆனால் கூட அது நமக்கா தரப்போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பின் பள்ளியிலிருந்து வந்தவுடன் பாலும் பழமும் கொடுத்து பாசத்துடன் விளையாடி மகிழ வேண்டும். பின்பு இதற்கு முன்பே வகுக்கப்பட்ட தூக்க கால அட்டவணைப்படி, ரெகுலர் ஸ்லீப்பிங் ஷெடியூல் படி உறங்க வைக்க வேண்டும்.
முன்பே தொடங்கிய புத்தகம் படிக்கும் வழக்கத்தை தொடர்ந்து படிக்க வைக்க வேண்டும். புத்தகத்தின் பெயர், எதை பற்றியது என்பதை சுருக்கமாக சொல்லலாம். படிக்கச் சொல்லி குழந்தைகளின் சுய அறிவை வளர்க்க வேண்டும். கூடவே படித்தால்தான் சுயமரியாதையும் உண்டு என்று சுயமரியாதையும் வளர்க்க வேண்டும். உனக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு, உலகத்தில் நிச்சயம் உண்டு என்கிற உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும். உறங்கும்போது கடவுள் பொம்மையை கட்டிப்பிடித்தால் தான் கணக்கில் புலி ஆவான் என்றோ, கரடை பொம்மையை கட்டிப்பிடித்தால் கண் கெட்டு போய்விடும் என்றோ பயமுறுத்தக்கூடாது. மேலும் இந்த தளிர்நடை பருவம், மழலையர் பருவம், ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் காலத்தில் பொதுவாக உண்டாகும் சில நிகழ்வை பற்றி எனது அடுத்த பாகம் 2 என்ற இதன் தொடர் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வருகிறேன். வணக்கம்.